விழவில்லை அப்படிங்கிற தலைப்பிலே நான் உங்களோடு என்னுடைய செய்தியை பகிர்ந்து கொள்ள விரும்புகிறேன். விழவில்லை அப்படின்னா என்ன அர்த்தம்? நான் 1978, 79களிலே சென்னையிலே கராத்தே, குங்ஃபு போன்ற காரியங்களை கற்றுக்கொள்ளக்கூடிய வாய்ப்பை கொடுத்தார். அப்போ நாங்கள் குங்ஃபு பயிற்சிக்காக போயிருக்கும் பொழுது, அந்த குங்ஃபு பயிற்சி கொடுக்கிற ஒரு நபர் ஒரு பொசிஷனில் நிற்பார். அவரை இப்படி தள்ளினாலும் விழமாட்டார், அப்படி தள்ளினாலும் விழமாட்டார். நம்ம அப்படி அல்ல, லேசாக தள்ளினக்குள்ள தலை கரைக்கிடுவோம். அப்போ அதற்கு ஒரு பொசிஷன் இருக்குது. எங்கள் ஊருக்கு வரணுன்னா மெயின் ரோட்டில் இருந்து ஒரு 1.5 கிலோமீட்டர் வயல்காடு வழியாக நடந்து வர வேண்டும். இப்பொழுது தாடுறோம். நாங்களாம் ஆரம்ப காலத்தில் ராத்திரி 1 மணியாக இருந்தாலும் சரி, 10 மணியாக இருந்தாலும் சரி, அந்த வயல்காடு தான் நடவரம்பு அப்படின்னு சொல்லுவாங்க. மழை காலமாக இருந்தாலும் சரி, வயல் நடுகை காலமாக இருந்தாலும் அந்த வரப்புகளிலெல்லாம் கொஞ்சம் சகதிகள் கிடக்கும், வழுக்கும். அப்போமெல்லாம் அதில் விழுந்து விழுந்து எழுகிற மக்கள் கொஞ்சம் அதிகமாக இருப்பாங்க. அப்போ அந்த வழுகிற அந்த வரப்புலையும் நம்ம விழாமல் வரணும்னா அதற்கு ஒரு ஞானம் அல்லது ஒரு சின்ன அறிவு நமக்கு வேணும். என்ன? பெரியவங்க சொல்லுவாங்க, பெருவிரலை ஊனி நட விழமாட்ட அப்படின்னு சொல்லுவாங்க. இப்போ நான் இன்னைக்கு உங்களுக்கு கற்றுக் கொடுக்குற காரியம் என்ன? ஒரு வசனத்தை நான் உங்களுக்கு சுட்டி காட்டுகிறேன். மத்தேயு 7வது அதிகாரம் 25வது வசனம் இப்படி சொல்லுகிறது. பெருமழை சொரிந்து பெருவெள்ளம் வந்து காற்று அடித்து அந்த வீட்டின் மேல் மோதியும் அது விழவில்லை, ஏனென்றால் அது கண்மனையில் மேல் அஸ்திபாரம் போடப்பட்டிருந்தது. இந்த வசனத்தில் விழவில்லை அப்படின்னு ஒரு பதம் வருகிறது. அதே போல இன்னொரு வசனத்தை நான் உங்களுக்கு சுட்டி காட்டுகிறேன். 27ஆம் வசனம். பெருமழை சொரிந்து பெருவெள்ளம் வந்து காற்றடித்து அந்த வீட்டின் மேல் மோதின போது அது விழுந்தது, விழுந்து முழுவதும் அழிந்தது. 2 வகையான வீடு 2 வகையான இடத்தில் கட்டப்பட்டது. ஒன்று கற்பாறையில் கட்டப்பட்டது, இன்னொன்று மணலில் கட்டப்பட்டது. 2 வீட்டிற்கும் ஒரே மாதிரியான பிரச்சனைகள், ஒரே மாதிரியான சூழல்கள், ஒரே வகையான நெருக்கடிகள். அதுக்கு கொஞ்சம் வேகமாக வந்துச்சுது, அதான் விழுந்துச்சுது. இதுக்கு கொஞ்சம் அப்படிலாம் ஒன்றுமே கிடையாது. த சேம் ஸ்பீடு விழுந்து போச்சுது. அப்போ அந்த வீடு விழாமல் இருந்துச்சுத, அதுக்கு என்ன காரணம்? அன்னைக்கு பெருவெள்ளம் வந்ததை போல நம்முடைய வாழ்க்கையிலும் சில நேரங்களில் நம்ம விழுந்து போகிறோம். பெருங்காற்று அடிக்கும் போது விழுந்துருதோம், பெருவெள்ளம் வரும்பொழுது விழுந்துருதோம். காற்று இப்படி நிறைய சூழல்கள் நமக்கு மோதும் பொழுது விழுந்துருதோம். நான் இப்படிப்பட்ட சூழல்ல என்ன செய்வேன், விழாம என்ன செய்யறது அப்படின்னு நம்ம கேள்விகளை வேற கேட்டிருந்தோம். ஆண்டவரோ விழாதபடி நம்மை நடத்துகிறார். விழமாட்டோம். காற்று அடிச்சான்ன, பெருமழை சொரிந்தான்ன, பெருவெள்ளம் வந்தா என்ன, விழமாட்டோம். ஏன்? அதான் முக்கியம். ஒரு வீடு விழாமல் இருப்பதற்கு ஃபவுண்டேஷன் மிக முக்கியம். ஃபவுண்டேஷனில் இப்போ 2 வகை இருக்குது. ஒன்று பில்லர் போட்டு கட்டுறது, இன்னொன்று வானந்தோண்டி அதில் கல்லை நிரப்பி போட்டு கட்டுறது. இப்படி வானந்தோண்டி அதுலேயும் கல் போடுறதையும், வெறுமனே கச்சடா மண்ணுகளை உள்ளே போட்டு தண்ணியை ஊற்றி மேலே கட்டுறதும் இருக்காங்க. கீழே இருந்தே 5 அடி ஆழத்துக்கு நம்ம பள்ளம் தோண்டினோம்னா அதில் ஒரு 1/2 அடி ஆழத்துக்கு ஒரு 1.5 இன்ச்சு சல்லியை போட்டு அதுலேயும் கொஞ்சம் காங்கிரீட் போட்டு அதுக்கு பிறகு கல்கட்டையும் சிமெண்ட் வச்சு கட்டி இப்படிலாம் கொஞ்சம் ஸ்ட்ராங்காக கட்டக்கூடியவர்கள் இருக்கிறார்கள். என கண்பானவர்களே, ஒன்றை தெரிந்து கொள்ளுங்கள். இப்படி கற்பாறையில் கட்டினவர்கள் விழமாட்டார்கள். காற்றடிக்கும் பொழுதும் புயல் வீசும் பொழுதும் எது வந்தாலும் விழாது. இது நம்முடைய ஆவிக்குரிய வாழ்க்கையில் நாம் விழாமல் இருக்கணும்.
பிரச்சனை என்பது மணல் மேலே வீடு கட்டினாலும் சரி, கல் மேலே வீடு கட்டினாலும் சரி, நம்முடைய ஃபவுண்டேஷன் எதில் இருந்தாலும் சரி, வரும். பாடு வரும், நெருக்கம் வரும், பிரச்சனை வரும், உபத்திரம் வரும், எதிர்மறையான சூழல்கள் வரும், நம்ப முடியாத அளவுக்கு சில காரியங்கள் வரும். ஆனாலும் நான் விழாதபடி காத்து கொள்ளப்பட வேண்டும். விழாமல் இருக்கணும்னா 3 காரியத்தை நான் உங்களுக்கு ஞாபகப்படுத்த விரும்புகிறேன். இந்த வசனம் சொல்லுகிறது பாருங்கள், நான் சொல்லிய இந்த வார்த்தைகளை கேட்டு இவைகளின்படி செய்கிறவன் எவனோ. அப்போ தேவனுடைய வார்த்தைக்கு கீழ்ப்படிந்து நாம் நடந்தால் பிரச்சனை வராதுன்னு சொல்லல, நெருக்கடி வராதுன்னு சொல்லல, பெருவெள்ளம் வராதுன்னு சொல்லல, எதுவும் மோதாதுன்னு சொல்லல. மோதும், ஆனா நீ விழ மாட்ட. நம்முடைய ஃபவுண்டேஷன் தேவனுடைய வார்த்தையில், ஆண்டவருடைய வார்த்தையில நம்ம அஸ்திபாரம் போட்ட மக்களாக இருக்க வேண்டும். அந்த கற்பாறையிலே கட்டினவர்களாக நாம் இருக்க வேண்டும். கற்பாறைகளில் கட்டுவது என்பது தேவ வசனத்துக்கு கீழ்ப்படிவதின் மூலமாக செயல்படுத்துகின்ற காரியம். எனக்கு அன்பானவர்களே, ரொம்ப ஞானமா அந்த உலகத்தில் இருக்கணும். பொல்லாங்கானவன் நம்மை விழத்தட்டுவதற்கு எத்தனை மண்ணி கொண்டிருக்கிறான். இன்னும் கொஞ்ச காலம் மாத்திரம் இருக்கிறது என்று எண்ணி கர்ச்சிக்கிற சிங்கம் போல அவன் செயல்பட்டு கொண்டிருக்கிறான். ஆனால் ஆண்டவரோ நமக்கு தேவையான காரியங்களை எல்லாம் கிருபையாக செய்கிறவராக இருக்கிறார். ஒரு உதாரணத்தை நான் உங்களுக்கு சொல்லட்டும். ஆதியாகமத்தின் புஸ்தகம் 26வது அதிகாரம், அதாவது 13ல் ஈசாக்கு ஐஸ்வர்யவனாகி வர வர விருத்தி அடைந்து மகா பெரியவனானா அப்படின்னு போட்டிருக்குது. ஆண்டவர் ஈசாக்கினுடைய கையின் பிரயாசத்தை ஆசீர்வதித்தார், அவன் 100 மடங்கு பலன் அடைந்தான் அப்படின்னு போட்டிருக்கு. ஆனால் அதே அதிகாரம் 14வது வசனத்தில் பார்த்தீங்கன்னா, இவனுடைய ஆட்டு மந்தைகள், இவனுடைய பணிவிடைக்காரர்கள் நிறைய பேர் இருந்ததுனால பெலிஸ்தியர்களுக்கு இவர் மேல பொறாமை. எங்கிருந்தோ வந்தவன் இவ்வளவு ஓஹோன்னு பேய்கிட்டு இருக்கிறானே, இவ்வளவு தூரத்துக்கு வளர்ச்சி அடைந்திருக்கிறானே, இவ்வளவு தூரத்திற்கு ஐஸ்வர்யமா இருக்குத அப்படின்னு அவனுக்கு ஒரு எண்ணம், அந்த பெலிஸ்தர்களுக்கு எண்ணம். அதனால அவங்க என்ன பண்ணினாங்க அப்படின்னா, ஈசாக்கு பயன்படுத்தின வெட்டின துறவுகளை எல்லாம் தூர்த்து போட்டார்கள் அப்படின்னு போட்டிருக்கு. இந்த ஈசாக்கு இப்படிப்பட்ட ஒரு நெருக்கடியான ஒரு சூழ்நிலை. இவன் யாரு சொத்தையும் அபகரிக்கல, யாருக்கு விரோதமாகவும் போகல. ஆண்டவர் அவனை உயர்த்தினார். சில நேரங்களில் உங்களுடைய உயர்வு அநேகருக்கு பிடிக்காது, உங்களுடைய உயர்வு பொல்லாங்கனுக்கும் பிடிக்காது. தந்திரமாக செயல்படுகிறவர்கள் அவர்கள். நம்மை விழத்தட்டுவதற்காக, நம்மளை ஓச்சி கட்டுவதற்காக, நமக்கு ஒரு இழுக்கான பெயர்களை உண்டு பண்ண வேண்டும் என்பதற்காக இல்லாததையெல்லாம் ஜோடனை பண்ணி சில காரியங்களை செய்யக்கூடியவர்களாக இருப்பார்கள். இந்த பெலிஸ்தர், இவர்களுக்கு ஆதாரமாக தண்ணீர் முக்கியம். அந்த தண்ணிக்கு ஆதாரமாக இருந்த துறவுகளை எல்லாம் அவர்கள் உடைத்து போட்டார்கள், மண்ணினால் நிரப்பி போட்டார்கள் அப்படின்னு சொல்லி வேத வசனம் மிக தெளிவாக சொல்லுகிறது. உடனே இந்த ஈசாக்கு என்ன பண்ணுகிறார்? அபிமெலேக்கு போய் சொல்றான், நீ எங்களை விட்டு போயிடப்பா, நீ எங்களை பார்த்து எங்களை விட ரொம்ப பலசாலியா இருக்கா. உடனே இந்த ஈசாக்கு அந்த இடத்த அப்படியே போட்டுட்டு கேரார் என்கிற இடத்துல போய் அவன் கூடாரம் போடுகிறான். அங்கேயும் ஆபிரகாமினுடைய நாட்களில் வெட்டப்பட்ட துறவுகளை மறுபடியும் தோண்டுதான். அங்கேயும் நல்ல செழிப்பு கிடைக்குது. 19வது வசனம் சொல்லுது, ஈசாக்குடைய வேலைக்காரர் பள்ளத்தாக்கிலே வெட்டி அங்கே சுரக்கும் நீரூற்றை கண்டார்கள். இதை பார்த்த உடனே அந்த கேராரூர் மெய்ப்பர்களுக்கு இது எங்களுக்குள்ளதே அப்படின்னு அவர்கள் தண்டை போட்டு அங்கேயும் பிரச்சனை, அங்கேயும் பிரச்சனை. வசனம் சொல்லுகிறது பாருங்கள், 24வது வசனத்தில், அன்று ராத்திரியில்
கர்த்தர் அவனுக்கு தரிசனமாகி, நான் உன் தகப்பனாகிய ஆபிரகாமுடைய தேவன், பயப்படாதே, நான் உன்னோடே கூட இருந்து என் ஊழியக்காரனாகிய ஆபிரகாமின் நிமித்தம் உன்னை ஆசீர்வதித்து உன் சந்ததியை பெருக பண்ணுவேன். அந்த கேராருங்கிற இடத்தை விட்டுட்டு பிறகு ரெகோபாத் அப்படிங்கிற இடத்துக்கு வந்தான். அங்கதான் ஆண்டவர் பேசுறார். இதற்கு முன்னாலும் ஆரம்பங்கள் எல்லாம் நீங்க பார்த்தீங்கன்னா, இதே 26வது அதிகாரம் 2ஆம் வசனம் சொல்லுகிறது, கர்த்தர் அவனுக்கு தரிசனமாகி நீ எகிப்துக்கு போகாமல் நான் உனக்கு சொல்லும் தேசத்துல குடியிரு. ஒவ்வொரு இன்சிடென்ட்லையும் ஆண்டவர் அவனுக்கு என்ன இன்சிடென்ட் கொடுக்கிறாரோ, என்ன தகவல்கள் கொடுக்கிறாரோ, அதையே அவன் செய்யக்கூடியவனாக தன்னை மாற்றிக்கொண்டான். ஆண்டவருடைய வார்த்தை கஷ்டப்பட்டு தோண்டப்பட்ட துறவுகள் எல்லாம் பொறாமை நிமித்தமாக சில மக்கள் அபகரித்தாலும் ஆண்டவர் இவரை ஆச்சரியமாக நடத்தினார். விடல, ஐயோ போச்சே, நான் சம்பாதிச்சதெல்லாம் போச்சே அப்படின்னு ஒப்பாரி வைக்கல. எவ்வளவு கஷ்டப்பட்டு தோண்டேன் ஒப்பாரி வைக்கல. அளவில்லை, விழவில்லை, கவலை கொள்ளவில்லை. மறுபடியும் மறுபடியும் ஆண்டவருடைய பலத்திலே அவன் மேற்கொள்வதற்குரிய கிருபைகளை ஆண்டவர் கொடுத்தார். இரண்டாவது, நாம் விழாமல் இருக்க வேண்டும் என்றால் தேவனுடைய சித்தத்தை நிறைவேற்ற வேண்டும், அல்லது தேவனுடைய விருப்பத்தை நிறைவேற்ற வேண்டும். தேவனுடைய விருப்பம் என்பது என்ன? நீங்க வேதவசனத்தை நீங்கள் ஆராய்ந்து பார்த்தால் நிறைய விஷயங்கள்ல ஆண்டவர் பிரியப்படுகிறார், விரும்புகிறார். இதுதான் அவருடைய சித்தம் என்று தெளிவாக நமக்கு போடப்பட்டிருக்கிறது. அப்ப அவருடைய விருப்பமான காரியங்களை எல்லாம் தெரிந்து கொண்டு அவைகளை செய்ய நாம் முற்பட வேண்டும். ஒரு உதாரணத்தை நான் உங்களுக்கு சொல்லட்டும். தானியேலின் புஸ்தகம் 6வது அதிகாரம் 4ஆம் வசனம் இப்படி சொல்லுகிறது, அப்பொழுது பிரதானிகளும் தேசாதிபதிகளும் ராஜ்யத்தின் விசாரிப்பிலே தானியேலை குற்றப்படுத்தும்படி முகாந்திரம் தேடினார்கள். ஆனாலும் ஒரு முகாந்திரத்தையும் குற்றத்தையும் கண்டுபிடிக்க அவர்களால் கூடாதிருந்தது. அவன் உண்மை உள்ளவனாயிருந்தபடியால் அவன் மேல் சுமத்த யாதொரு குற்றமும் குறைவும் காணப்படவில்லை. உண்மையா இருக்கணும் அப்படிங்கிறது, பரிசுத்தமா இருக்கணும் அப்படிங்கிறது, நமக்கு கொடுக்கப்பட்டிருக்கிற உக்கரான பொறுப்புகள்ல சரியா இருக்கணும் அப்படிங்கிறது தேவனுடைய விருப்பமாக இருக்கிறது. இவர் இருப்பதோ அந்நிய நாடு, சொந்த நாடு அல்ல, அந்நிய நாடு. அந்நிய நாட்டிலேயே ஆண்டவர் அவனை உயர்த்தி வைத்திருக்கிறார். ஒரு மேன்மையான பதவியை கொடுத்து வைத்திருக்கிறார். விசேஷித்த ஞானத்தை ஆண்டவர் கொடுத்திருந்தாலும் அந்த ஞானத்தின் அடிப்படையில எங்கேயும் மேன்மை பாராட்டல. ஏதாவது ஒரு சின்ன காரியம் நமக்குள்ள வந்துச்சுன்னா அதை வச்சுக்கிட்டு என்ன மேன்மை. இன்னைக்கு அவர் அந்த மேன்மை பாராட்டலை அவர் வைத்துக் கொள்ளவே இல்லை. உண்மையா இருக்கிறாரு. இப்ப இவருக்கு எதிராக எங்கிருந்தோ வந்தவனுக்கு இவ்வளவு பெரிய உயர்வை, இந்த உயர்வை அங்க உள்ள லோக்கல் பீப்புளால தாங்கி கொள்ள முடியல, மற்ற வகையான பிரதானிகளால தாங்கி கொள்ள முடியல. எங்கிருந்தோ வந்தவன் நமக்கு மேற்பட்டவனா இருக்கிறானே அப்படிங்கிற ஒரு எண்ணம். அதனால இவனை எப்படியாவது பழிதி இருக்கணும், இவனை எப்படியாவது கவிழ்த்து போடணும், இவனை எப்படியாவது பதவி விட்டு இறக்கணும், அல்லது இவனை எப்படியாவது ஓட ஓட விரட்டணும். சுருக்கமா சொல்லணும்னா விழ வைக்கணும். இதுதான் தானியேலுக்கு எதிராக அவர்கள் போட்ட ஒரு பெரிய திட்டமாக இருந்தது. ஆனால் யாதொரு குற்றமும் குறைவும் காணப்படவில்லை. அதாவது தாங்கள் குற்றமே செய்யாமல் தண்டிக்கப்படுதல் என்பது மனதுக்கு வேதனை கொடுக்கக்கூடிய ஒரு காரியம். ஆனால் இந்த அதிகாரத்தில் நீங்க பார்த்தீங்கன்னா தானியேல் எந்த இடத்திலும் மனசோர்வா இல்லை, எந்த இடத்திலும் வேதனை கொள்ளவில்லை, எந்த இடத்திலும் கவலை கொள்ளவில்லை. இந்த ஆண்டவரை நம்பி என்ன பிரயோஜனம் அப்படின்னு நினைக்கவே இல்லை. எப்படிப்பட்ட நெருக்கடியான காரியங்கள் நிகழ்ந்தாலும் ஜெபிக்கிறதை நிறுத்தவில்லை. அதுவும் முழங்கால் படியிட்டு ஜெபிக்கிறதை நிறுத்தவில்லை. தான் ஜெபிக்கிறது மற்றவர்களுக்கு தெரியக்கூடாது என்றும் நினைக்கவில்லை. வழக்கம் போல அவன்
ஜெபிக்கிறவனாக காணப்பட்டான் என்று சொல்லி வேதவசனம் சொல்லுகிறது. இவருடைய நோக்கமெல்லாம் தேவ விருப்பத்தை நிறைவேற்ற வேண்டும். அதுதான். எத்தனை வகையான தேவனுடைய விருப்பம் என்ன? ஆண்டவரோடு தனித்திருப்பது. தேவனுடைய விருப்பம் என்ன? ஆண்டவரையே நேரடியாக நாம் நோக்கி பார்ப்பது. ஐயா, எனக்கு இப்போ இந்த சில சொல்லுவாங்க, இப்போ உள்ள சூழ்நிலை சரியில்லை, கொஞ்ச காலத்துக்கு நான் படுத்துக்கிட்டே ஜெபம் பண்ணிடுறேன். 30 நாள் தானே, 30 நாள் நான் அப்படி பட்டும் படாமலும் ஜெபிக்கிறேன். நான் இருக்கிறதோ வேற நாடு, அதனால் நான் எப்படியும் என்னைய காப்பாற்றிக்கிடணும். நோ, ஒன்றுமே பண்ணலை. வழக்கம் காற்று ஒரு பக்கம், மழை ஒரு பக்கம் வருவதைப் போல மக்கள் எல்லாரும் குமரிக்கொண்டிருக்கிறார்கள். ஒருவேளை இந்த தானியேலுக்கு அங்குள்ள ராஜா ரொம்ப வேண்டியவன். ஆனால் தானியேலுக்காகவே ஒரு திட்டம் தீட்டப்பட்டிருக்கிறது என்பதை அந்த ராஜா அறியல. அவர்களாகவே ஒரு பிளான் பண்ணி ஒரு பெரிய பத்திரத்தில் கையெழுத்து போடக்கூடிய அளவிற்கு வசனம் சொல்லுகிறது 9வது வசனத்தில், அப்படியே ராஜாவாகிய தரியு அந்த கட்டளை பத்திரத்துக்கு கையெழுத்து வைத்தான். கையெழுத்து வைத்த பிற்பாடு இது தானியேலுக்காகத்தான் என்று தெரிந்த பிற்பாடு ரொம்ப மனம் வருந்தினான். 14ஆம் வசனம் சொல்லுகிறது, தானியேலை காப்பாற்றும்படிக்கு அவன் பேரில் தன் மனதை வைத்து அவனை தப்புவிக்கிறதற்காக சூரியன் அஸ்தமிக்கும் மட்டும் பிரயாசப்பட்டு கொண்டிருந்தான். யாரு? ராஜா. முடியல. ஆண்டவர் அவரை இந்த சிங்க கெபிக்குள்ளாக போடுவதற்கு முன்னாலும் அற்புதம் செய்யல. வெளியிலிருந்து பார்த்தவங்களாம் நினைச்சிருப்பாங்க, தொலைஞ்சான் ஐயா, அவன் மீது பொறாமை கொண்டவர்கள் எல்லாம் எண்ணிருப்பார்கள், தொலைஞ்சான், விழுந்துட்டான், இனிமே நம்ம தானியேலை பார்க்கவே முடியாது என்று எண்ணியிருக்கலாம். ஆனால் ஆண்டவர் ஒரு ஆச்சரியமான காரியங்களை செய்தார். என்ன செய்தார்? சிங்கங்களின் வாயை கட்டி போட்டார். அதற்காக அந்த சிங்கங்கள் பசி இல்லாமல் இல்லை. ஏன்னா 24ஆம் வசனத்தினுடைய பின்பகுதி சொல்லுகிறது, அவர்களையும் அவர்கள் குமாரரையும் அவர்கள் மனைவிகளையும் சிங்கங்களின் கெபியிலே போட்டார்கள். அவர்கள் கெபியின் அடியிலே சேரும் முன்னே சிங்கங்கள் அவர்கள் மேல் பாய்ந்து அவர்கள் எலும்புகளை எல்லாம் நொறுக்கி போட்டது. த சேம் லைன்ஸ், அதே வகையான சிங்கம். தானியேலை கண்டா கப்பு சிப்புன்னு கட்டிட்டு கிடக்கு. சிங்கத்தின் வாயை கட்டினவர் விழவில்லை. உங்களுக்கு எதிராக நிறைய சதிகள் நடக்கிறது என்கிற கலக்கம் உங்களுக்கு இருக்கிறதா? மறைமுகமாக வஞ்சகமான திட்டங்கள் தீட்டப்படுகிறது என்கிற எண்ணங்கள் உங்களுக்கு இருக்கிறதா? தேவ திட்டத்தையும் தேவ சித்தத்தையும் நிறைவேற்றக்கூடியவர்களாக நீங்கள் உங்களை மாற்றிக்கொண்டால் எந்த இடத்திலும் நீங்க விழ மாட்டீங்க. கடைசியாக ஒன்றை சொல்லி நான் நிறைவு செய்கிறேன். ஆண்டவருடைய அன்பை புரிந்து கொண்டு வாழ்ந்தால், ஆண்டவருடைய அன்பை புரியாமலும் வாழலாம். ஆண்டவருடைய அன்பு என்பது ரொம்ப மகிமையானது. அதனால தான் பவுல் தன்னுடைய பிராக்டிக்கல் லைஃப்பில் இப்படி சொல்றார். ரோமருக்கு எழுதின நிருபம் 8வது அதிகாரம் 36வது வசனத்திலே, கிறிஸ்துவின் அன்பை விட்டு நம்மை பிரிப்பவன் யார்? உபத்திரவமோ, வியாகுலமோ, துன்பமோ, பசியோ, நிர்வாணமோ, நாசமோசமோ, பட்டயமோ, மரணமோ, ஜீவனோ, உயர்வோ, தாழ்வோ அப்படின்னு அவர் அடுக்கிட்டு வரார். கிறிஸ்துவின் அன்பு அவ்வளவு விலையேறப்பட்டது. ஆண்டவருக்காக ஊழியம் செய்வதற்கு பல காரணங்கள் உண்டு. ஆனால் எந்த நிலையிலும் அவரை மைமைப்படுத்தக்கூடியவர்கள் யார் என்றால், அவருடைய அன்பை புரிந்து கொண்டு அவருக்காக ஊழியம் செய்கிறவர்கள். அற்புதம். நான் ஒரு காலத்தில் குடிகாரனா இருந்தேன், ஒரு காலத்தில் வியாதியா இருந்தேன், ஆண்டவர் என்னை விடுவித்தார் என்று சொல்லிக்கொண்டு வரக்கூடியவர்களுடைய இறைவனியை விட ஆண்டவருடைய அன்பு, கல்வாரியிலே அவர் நமக்காக சிந்தின அன்பை புரிந்து கொண்டு அவரை சேவிக்கிறவர்களாக நாம் வருவோமே என்றால், எத்தனை பாடுகள் வந்தாலும், எத்தனை போராட்டங்கள் வந்தாலும், எத்தனை நெருக்கடிகள் வந்தாலும் நாம் முறுமுறுக்க மாட்டோம், கவலை கொள்ள மாட்டோம், பாரம் கொள்ள மாட்டோம். சுருக்கமாக சொல்லணும்னா
விழமாட்டோம். இன்னைக்கு சிலர் சொல்லுவாங்க, ஐயா நான் விழுந்து விழுந்து எழும்புறேன் ஐயா, விழுந்து விழுந்து எழும்புறேன். ஒரு பிரசங்கத்தை காட்டா எனக்கு எழுச்சி வந்த மாதிரி இருக்குது, ஒரு பிரச்சனையை கண்டா அப்படியே மூழ்கி போயிருந்தேன். காரணம், ஃபவுண்டேஷன் சரியில்லை. நீ கற்பாறையிலே நீங்கள் உங்களுடைய அஸ்திவாரத்தை போடுங்கள். இன்னைக்கு ஆண்டவர் அதைத்தான் சொல்லிக் கொண்டிருக்கிறார். அஸ்திவாரம் சரியில்லைன்னா கட்டடம் விழுந்துரும். கட்டடம் விழுந்துரும். பேஸ்மெண்ட் வீக்கா இருந்தா கட்டடம் ஸ்ட்ராங்கா இருக்காது. அப்போ நாம் ஆண்டவருடைய அன்பை புரியும். முதல்ல ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்துனுடைய அன்பை ஒரு மனுஷன் புரிஞ்சுக்கிட்டானா அது எவ்வளவு ஒரு மகிமை. உலக தேவைகளை குறித்தோ, உலக எதிர்காலத்தை குறித்தோ, உலக வேலைகளை குறித்தோ நோ. அவர் அன்பினால் நான் ஈர்க்கப்பட்டேன். அவருடைய கல்வாரி அன்பினால் நான் ஈர்க்கப்பட்டேன். அவருடைய அன்பு என்னை நெருக்கி ஏவுகிறது. இந்த அனுபவம் நமக்குள்ள வரணும். இந்த அனுபவங்கள் நமக்குள்ளே வந்துவிட்டால் கஷ்டம் வரலாம், நெருக்கம் வரலாம். அதனாலதான் சொல்கிறாரு, காற்று அடிக்கிறது, பெரு வெள்ளம் பொழிகிறது, வருகிறது, மோதி அடிக்கிறது, விழவில்லை. ரெண்டுக்கும் ஒரே வகையான பாடுதான், ரெண்டுக்கும் ஒரே வகையான நெருக்கம் தான். ஒன்று ஸ்ட்ராங். அப்போ ஆண்டவரே, இன்னைக்கு சின்ன சின்ன காரியங்களும் நம்மை விழத்தட்டுகிறதா? சின்ன சின்ன காரியங்களும் நம்மை கவலைகளுக்கு உட்படுத்துகிறதா? ஒன்றை தெரிந்து கொள்ளுங்கள், ஐயோ எனக்கு ஏன் தான் இப்படி நடக்குதோ அப்படின்னு நீங்க நினைத்தாலே உங்களுடைய அஸ்திவாரம் மணல் மேல்தான் என்பதை புரிந்து கொள்ளுங்கள். இப்படியெல்லாம் எண்ணங்கள் நமக்கு வராது. நான் ஆண்டவரை ஏற்றுக்கொள்வதனால் கஷ்டங்கள் வராது என்று சொல்லவில்லை, நெருக்கடிகள் வராது என்று சொல்லவில்லை. அவைகளின் மத்தியிலும் ஆண்டவரில் நாம் உறுதியாக இருப்பதற்குரிய பலனை ஆண்டவர் தருகிறார். ஆச்சரியமாய் தருவார், அற்புதமாய் தருவார், மகிமையாய் தருவார். இன்னைக்கு ஆண்டவருடைய அன்பை விட மற்ற அன்புகள்ல நம்ம ரொம்ப சார்ந்திருப்போமே என்றால், இன்னைக்கு மணல் மீது கட்டப்படுதல் என்பது அற்புதத்தை சார்ந்து வருவது, ஊழியர்களை சார்ந்து நிற்பது, சூழ்நிலைகளை பார்த்து காரியங்களை செய்வது, இவைகளெல்லாம் மணல் மீது கட்டப்படக்கூடிய ஒரு காரியங்கள். ஆண்டவரோ, நீ அஸ்திபாரத்தின் மேல், கற்பாறை என்கிற அஸ்திபாரத்தின் மேல் ஆண்டவருடைய வார்த்தைகளை நீங்கள் கீழ்ப்படிந்து செய்வது, தேவனுடைய விருப்பத்தை நிறைவேற்றுவது, ஆண்டவருடைய அன்பை புரிந்து கொண்டு வாழ்வது, இதை செய்தால் என்றென்றும் அசைக்கப்படாத வாழ்க்கை நமக்கு உண்டு. ஒருவேளை சூழ்நிலை சொல்லும், அவ்வளோதான் அவன் போக்கு, வியாதியில் சில நேரங்களில் நமக்கு வரலாம், விபத்துக்களில் நம்ம அப்படி விழத்தட்டலாம். ஏன் ஆண்டவரே எனக்கு இது நடக்கணும் அப்படின்லாம் கேள்வி கேட்கக்கூடிய நிலை வரலாம். எனினும் நம்ம அப்படி கேள்வியே கேட்காம, என்ன வந்தாலும் ஆண்டவரே நீர் போதும் அப்படிங்கிற ஒரு உணர்வோடு கூட அவரை நாம் சேவிப்பதற்கு ஆண்டவர் நமக்கு தரக்கூடிய கிருபை மிகவும் பெரியது. கண்களை மூடுவோமா, நாம் ஜெபம் செய்வோம். இன்னைக்கு ஆண்டவர் இதை கற்றுக் கொடுப்பதனுடைய நோக்கம் என்ன? ஒருத்தரும் விழுந்துடக்கூடாது, ஃபவுண்டேஷனை சரியாக வச்சுக்கிடணும். இன்னைக்கு ஃபவுண்டேஷன் சரியாக இல்லாதனால தான் சின்னதுக்கும் நம்ம அழுதுகிட்டு கிடக்கிறோம். தேங்க்யூ லார்ட். நன்றி ஆண்டவரே, மோதியும் விழவில்லை. எங்கள் வாழ்க்கையில் நாங்கள் இப்படிப்பட்ட ஒரு உறுதியான ஒரு செயல்பாடு எங்களுக்குள்ளே இருக்கணும். சின்ன சின்ன விஷயங்கள்னு நாங்கள் சோர்ந்து போகிறோம். நாங்கள் இப்படி சோர்வுகள் வரும்பொழுதெல்லாம் எங்கள் அஸ்திவாரத்தை நாங்கள் பரிசோதிக்கத்தக்கதான கிருபை தாரும். ஆண்டவரே, கற்பாறைகளை கட்டினா அது அசையாது, விழாது, தெளிவாக சொல்லியிருக்கிறீர். வசனத்துக்கு கீழ்ப்படிவது, உம்முடைய விருப்பத்தை நிறைவேற்றுவது, உம்முடைய அன்பில் மகிழ்வது, இப்படிப்பட்ட ஒரு எண்ணங்களை நாங்கள் காத்துக்கொள்ளத்தக்கதான கிருபைகளை தாரும். இந்த வார்த்தைகளை கேட்ட உம்முடைய பிள்ளைகள் ஒவ்வொருவரையும் உயிர்த்தெழுந்த இயேசுவின் நாமத்தில் ஆசீர்வதிக்கிறேன். கிருபையும் இரக்கமும் கூட இருக்கட்டும். உயிர்த்தெழுந்த இயேசுவின் நாமத்தில் ஜெபிக்கிறேன், ஜீவனுள்ள நல்ல பிதாவே, ஆமென்.